கிரெடிட்க்கும் இல்லை 15 to 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்ட முடியாத அளவுக்கு அதை கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஹே ஆல், வெல்கம் டு S4I ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெபிட்டுக்கும் கிரெடிட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த கிரெடிட் கார்டு நமக்கு எப்போ கிடைக்கும், இல்லை இந்த கிரெடிட் கார்டுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இல்லை இது வச்சிருக்கிறது கரெக்டாக இல்லை தப்பாக, இதுக்கு வர ஆபத்து என்ன, எல்லாத்தையும் என்ன டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஒரே லைனில் பார்த்தீங்கன்னா, டெபிட்டுன்றது நம்ம அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணுறது யாருக்குமே பதில் சொல்ல தேவையில்லை. ஆனால் கிரெடிட்டுங்கிறது ஒருத்தர் நமக்கு அமௌண்ட்டு ஒரு இத்தனை அமௌண்ட்டு நமக்கு கொடுத்து அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அது கட்டுறதுக்கு பேர் தான் கிரெடிட். இந்த கிரெடிட் கார்டு வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது. இதுக்கு வந்து சிபில் ஸ்கோர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு ஃபஸ்ட்டு ஒரு 15 to 20 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் கிடைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாருக்கிட்டையுமே கிரெடிட் கார்டு இருக்குது. அது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே அது கிடைச்சிருச்சு. நமக்காக ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ, கண்டிப்பாக இஎம்ஐக்காக ஒர்க் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இப்போது கிரெடிட் கார்டு வந்து எப்படி கிடைக்கும், அது எல்லாத்தையும் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிரெடிட் கார்டு உங்களுக்கு தரோம், இதை யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது, ஆனுவல் ஃபீயே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒர்க் பண்ண சொல்ல ஒரு 2 இயர்ஸ் பேக்குலேருந்து நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். அந்த கார்டு எப்படி என் கையில் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் டெய்லி ஃபோன் பண்ணுவார். என் வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்களோ இல்லையோ, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவர் டெய்லி ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது சார், வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி கடைசியில் அது வாங்கிட்டேன். அது வாங்கி சில மந்த்துக்குன்னா நான் யூஸே பண்ணல. கரெக்டாக அந்த மந்த்து எண்டில் வந்து ஒரு அமௌண்ட்டுன்னு வருது, ஆனுவல் ஃபீன்னு சொல்லிட்டு. இந்த ஆனுவல் ஃபீங்கிறது ஒரு 500,000 வரும்ன்ற ஒரு அமௌண்ட்னு வச்சுக்கிங்களேன். அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வராது போல். நான் யூஸ் பண்ணதே இல்லை, ஏன்னா அது எனக்கு தேவைப்பட்டதும் கிடையாது. எனக்கு வர அமௌண்ட்டை நான் டெபிட்லேயே, எனக்கு பெட்ரோலாக இருந்தாலும் சரி, என்னோட விஷயமா இருந்தாலும் சரி, நான் அதிலே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிரெடிட் வந்து திடீர்னு நான் யூஸே பண்ணாமல் ஒரு 500 rupees வந்து ஆனுவல் ஃபீன் போட்டாங்க. திருப்பி கேட்டதுக்கு, சார் இந்த மாதிரி நீங்கள் கார்டை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் அதை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கட்டிட்டிங்கன்னா ஆனுவல் ஃபீ வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணது எப்படி, சார் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆனுவல் ஃபீயே கிடையாது சார், நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்படி நம்மளை அதில் வந்து ஈஸியாக மாட்ட வைப்பாங்க. அதனால் வந்து கிரெடிட் கார்டுன்றதே வந்து ரொம்ப டேஞ்சர், இதை யூஸ் பண்ணாதீங்கன்னா நான் சொல்லலை. அளவாக யூஸ் பண்ணுங்கள், அளவாக அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இந்த கிரெடிட் கார்டு பில் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 50,000 அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா, இப்போ நான் Jan 1 ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த Jan 1ல் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். Jan 1லேருந்து Feb 1 வரைக்கும் 30 days ஆகிடுது. இதில் அந்த பில் ஜென்ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 15 days ஆகும். ஆக மொத்தம் ஒரு கார்டுக்கு 45 days வந்து டைம் கிடைக்கும். அந்த 45 daysக்குள்ளே அந்த அமௌண்ட்டை நான் கட்டலைன்னு வச்சிங்களேன், 30லேருந்து 40% பெனால்ட்டி அமௌண்ட்டுன்னு போட்டு உங்களுக்கு வந்து கட்ட முடியாத அளவுக்கு அதை கொண்டு போயிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களால் இப்போ ஒரு அமௌண்ட்டை எடுக்க முடியும், ஒரு அமௌண்ட்டை கட்ட முடியும் இருக்கிற பட்சத்தில் அந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இப்போ நார்மலாக ஒரு பேங்க்குக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லோன் கேட்குறோன்னா, இப்போ எஜுகேஷ்னல் லோன், கார் லோன், வெஹிக்கல் லோன், ஹோம் லோன், இந்த மாதிரி பல லோன்ஸுக்கு 7லேருந்து 16%. ஆனால் இந்த கிரெடிட்டுக்கு மட்டும்தான் 30லேருந்து 40% போடுவாங்க. அதை நம்மளால் கட்டவே முடியாது. அப்புறம் நீங்கள் கோமாளியில் பார்த்த மாதிரி அவன் வந்து கண்டையாக கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. எங்களை பார்த்தா நான் லூசு மாட்டேதா, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன். இப்போ சிபில் ஸ்கோர்னா என்ன, அதை நம்ம எங்கே பார்க்குறது அப்படிங்கிறது. ஒரு சிபில் ஸ்கோருங்கிறது இப்போது நம்ம ஒரு லோன் வாங்கி ஒழுங்காக கட்டுறோமா, இல்லை நம்ம வாங்கின அமௌண்ட்டை ஒழுங்காக அதை திருப்பி அதை இது பண்ணுறோமான்னு சொல்லிட்டு காட்டுற ஒரே ஒரு டூல் தான் இந்த சிபில் ஸ்கோர். இந்த சிபில் ஸ்கோரை நம்ம எப்படி தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ டெய்லி நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்களா, அதுலேயே போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்து சிபில் ஸ்கோர் செக் பண்ணுற இது இருக்கும். அங்கே போய்ட்டு உங்கள் பேன் கார்டை போட்டிங்கன்னா, இப்போ உங்கள் பேனில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ அந்த பேனை போட்டு நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோரை
ஈஸியாக அங்கேயே பார்த்துக்கலாம். நானும் என்னோட சிவில் ஸ்கோரை காட்டுறேன். இப்போ அந்த சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 900 இருக்கணும். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஒரு 750 மேலே இருந்தாலே அது ரொம்ப குட் ஸ்கோர் தான். இந்த ஸ்கோர் தான் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ நீங்கள் இந்த கிரெடிட்னு இல்லை, நீங்கள் வந்து ஹோம் லோன் சரி கோல்டு லோன் சரி எல்லாத்துக்குமே இந்த சிவில் ஸ்கோர் தான் நின்று பேசும். கிரெடிட் கார்டுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அதை வச்சிருக்கிறது கரெக்டாக தப்பான்றத ஒரு குட்டி ஸ்டோரின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் மொரட்டு பீஸு. இவன் வந்து ஒரு 20,000 சேலரியில் மந்த்லி இன்கமுக்கு ஒர்க் பண்ணுறவன்னு வச்சுக்கலாம். இவன் வந்து ஒரு 40,000 சேலரியில் ஒர்க் பண்ணுறவன். இவங்க 2 பேர்கிட்டையுமே டெபிட்டும் இருக்குது கிரெடிட்டும் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லியே ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இவன் வந்து கிரெடிட் கார்டை ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறான். இவன் வர 40,000மே யூஸ் பண்ணிடுறான்னு வைங்க. இதில் யார் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறான்னு நீங்கள் சொல்லுவீங்க? யோசிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், இவனை தான் நான் கரெக்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இவன் இப்போ ஒரு 10,000 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானா, இவன் 20,000 சேலரியில் 10,000 கட்டினானா மீதி 10,000 இவங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கும். இவன் வர அமௌண்ட்டை 40,000 போட்டுட்டு திருப்பி இவன் அதை திருப்பி கட்டிட்டு திருப்பி எடுப்பான். அது எதுக்கு யூஸே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டு எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணுன்றதை நீங்கள் தான் கற்றுக்கணும். இப்போ இவங்க 2 பேர் மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணவும் தப்புன்னு நான் சொல்லுவேன், யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் தப்புன்னு சொல்லுவேன். அது எப்போ நமக்கு ஆபத்தாக மாறும்னா, இப்போ அந்த 45 டேஸ்க்கு அப்புறம் போச்சுன்னா தான் நம்மளால் யோசித்து பார்க்காத அளவுக்கு அந்த அமௌண்ட்டு போய் நிற்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் சொல்ல மாட்டேன், கெட்ட விஷயம்னு சொல்ல மாட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையா அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. அளவுக்கு மீறி யூஸ் பண்ணிட்டு அதை கட்ட முடியாமல் தயவு செஞ்சு அதுக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இதை தான் நான் சொல்லுவேன். சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த லைக் பண்ணுறது உங்களுக்கு 2 செகண்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் எனக்கு அடுத்து பண்ணுற வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிரெடிட் கார்டு வச்சு என்னன்னே தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட நான் வரேன். தேங்க்யூ.